தமிழக பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் ரமேஷ் கொலை வழக்கை முதல்வர் ஜெயலலிதா நேரடியாக கண்காணித்து குற்றவாளிகளை விரைந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று அத்வானி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் கடந்த 19ஆம் தேதி மர்ம கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கவும் இரங்கல் கூட்டத்தில் பங்கேற்கவும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி வியாழனன்று பிற்பகலில் விமானம் மூலம் சேலம் கமலா நகர் விமான நிலையத்துக்கு வந்தார். ஆடிட்டர் ரமேஷ் வீட்டுக்கு சென்ற அத்வானி அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் சேலம் ஜவஹர் திடலில் நடந்த இரங்கல் கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய அத்வானி, ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்ததற்கு முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தார். இருப்பினும் இவ்வழக்கை முதல்வர் ஜெயலலிதா நேரடியாக கண்காணித்து குற்றவாளிகளை விரைவில் பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். This decision that she has taken would be fully satisfied, fully met only if the culprits are apprehended, arrested, brought before the court, brought before law and sentenced salutarily. I appeal to her to personally follow the investigations being conducted by the special investigation team. This is the question that I would like to pose to those who are ruling the country. I am not talking of only one state, I am talking of the country. The people who are at the helm of affairs in the country have a responsibility to tell the people why is it that in Tamil Nadu in the past few years so many people belonging to the BJP or to the Hindu Muneni or to the RSS are being killed without rhyme and reason. தமிழகத்தில் அடுத்தடுத்து இந்து இயக்க தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அத்வானி, இதுபோன்ற பயங்கரவாதத்தை எந்த வடிவிலும் பாரதிய ஜனதா அனுமதிக்காது என்றும் கூறினார். பயங்கரவாதத்தையும் ஊழலையும் எந்த வகையிலும் பாரதிய ஜனதா அனுமதிக்காது என்றும், லோக்சபா தேர்தலுக்கு பின் இவை இரண்டையும் தவிர்த்த நல்லாட்சியை பாரதிய ஜனதா அமைக்கும் என்றும் அத்வானி நம்பிக்கை தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் முரளிதர் ராவ், இல கணேசன், ஹெச் ராஜா, தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். அத்வானி வருகையை ஒட்டி சேலத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அவர் பயணிக்கும் சாலைகளிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஜவஹர் திடல் கூட்டத்துக்கு வந்த கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் தீவிர சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டனர். அனைவரும் வீடியோவிலும் பதிவு செய்யப்பட்டனர். அன்று இரவு சேலத்தில் ஓய்வு எடுக்கும் அத்வானி வெள்ளியன்று டெல்லி திரும்புகிறார்.